ஒரு மொபைல் ஆப் உருவாக்கணும்னா ஒரு பெரிய டெவலப்மெண்ட் ஸ்டுடியோ நிறைய கோடிங் தெரிஞ்ச ஆளுங்க வேணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆனா உங்க வீட்டு சோஃபாவுல உட்கார்ந்தபடியே கொஞ்ச நேரத்துல ஒரு ஆப் ரெடி பண்ண முடியும்னா எப்படி இருக்கும்? நிஜமாவே ஆச்சரியமா இருக்குல்ல. வாங்க அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். நான் என் ஃபோன்லயே ஒரு மொபைல் ஆப் பண்ண போறேன். இது யாரு சொன்னதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆப்பை உருவாக்குன ரே பிரவுன். இது சும்மா பேச்சுக்கு சொன்னது இல்ல, இது ஒரு பெரிய சேலஞ்ச். யோசிச்சு பாருங்க, லேப்டாப் கூட இல்லாம வெறும் ஃபோனை வச்சு எப்படி இதை பண்ண முடியும்? வாங்க பார்க்கலாம். இது எப்படி சாத்தியம்? சிம்பிள். ஒரு ஏஐ கூட சும்மா நம்ம பேசுற மாதிரி பேசுறது மூலமானா? ஆமா, ஒரு அற்புதமான டெக்னாலஜி தான் இதுக்கு பின்னாடி இருக்கு. ஓகே, இப்போ நம்ம முதல் செக்ஷனுக்குள்ள போலாம். இந்த சோஃபா சேலஞ்ச். இங்க தான் ரேட் மை கிக்ஸ் அப்படின்னு ஒரு சிம்பிளான ஆனா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஆப் ஐடியா உருவாகுது. இந்த ஆப்போட கான்செப்ட் ரொம்ப சிம்பிளுங்க. உங்க ஷூவை ஒரு போட்டோ எடுக்கணும், ஒரு ஏஐ அதை அனலைஸ் பண்ணி அதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கும், அவ்வளவுதான். ஆனா இதுல ஆச்சரியம் என்னன்னா, இது எல்லாமே வைப் கோட்னு ஒரே ஒரு ஆப்பை வச்சு நம்ம போன்லயே நடக்குது. இதுதாங்க நிஜமான மேஜிக். இப்போ ஆப் உருவாக்குறதோட ஸ்டெப்குள்ள போவோம். இங்க தான் அசலான மேஜிக்கே ஆரம்பிக்குது. டெக்னிக்கலா எதுவுமே பண்ணாம நாம பேசுற மாதிரியே கமெண்ட்ஸ் கொடுத்து ஆப்போட லுக், அதாவது அதோட யூசர் இன்டர்ஃபேஸை உருவாக்க போறோம். இந்த ஸ்லைட்ல அவர் ஏஐக்கு என்ன சொல்றாருன்னு பாருங்க. எனக்கு ஒரு சூப்பரான ஆன்போர்டிங் வேணும், ஒரு நியூ ப்ரூட்டலிஸ்ட் ஸ்டைல்ல செம்மையா இருக்கணும்னு சொல்றாரு. நியூ ப்ரூட்டல் ஸ்டைலா அப்படின்னா என்னன்னு யோசிக்கிறீங்களா? ரொம்ப சிம்பிள். ஆடம்பரமா இல்லாம பெரிய எழுத்து, தடிமனான கோடுகள், கம்மியான கலர்ஸ் வச்சு ஒரு மாதிரி போல்டா ராவா ஒரு லுக் கொடுக்கறது. டெக் உலகத்துல இப்போ இது செம்ம ட்ரெண்டிங். பாத்தீங்களா எவ்வளோ ஈஸியா பேசிட்டே ஒரு டிசைன் ஐடியாவை கொடுத்துட்டாருன்னு? சரி, நாம இப்படி பேசும்போது ஸ்கிரீனுக்கு பின்னால என்ன நடக்குது? இங்க தான் கிளாட் கோட் அப்படின்ற ஏஐ ஹீரோ மாதிரி என்ட்ரி கொடுக்குது. இதை ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் டிரான்ஸ்லேட்டர்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சும்மா எனக்கு ஒரு பட்டன் வேணும் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொன்னா போதும், அது உடனே கம்ப்யூட்டருக்கு புரியுற மாதிரி சிக்கலான கோடா மாத்திரும். செம்மல்ல? அவர் கேட்ட மாதிரியே அந்த நியோ ப்ரூட்டலிஸ்ட் டிசைன்ல ஏஐ ஒரு ஆன்போர்டிங் ஸ்கிரீனை ரெடி பண்ணிடுச்சு. அதை பார்த்ததும் அந்த டெவலப்பர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. ஓ மை காட், இதை பாருங்க, அந்த ரியாக்ஷன்லயே தெரியுதில்ல இந்த ப்ராசஸ் எவ்வளோ சக்சஸ்ஃபுல்னு. ஓகே, ஆப்புக்கு ஒரு அழகான முகத்தை கொடுத்தாச்சு. அடுத்து என்ன? அதுக்கு ஒரு மூளை வேணும்ல. இப்போ ஆப்போட முக்கியமான அம்சங்களை, அதோட கோர் ஃபங்க்ஷன்ஸை உருவாக்குற செக்ஷனுக்குள்ள போறோம். இங்க தான் இன்னொரு ஏஐயை வச்சு ஆப்புக்கு உயிர் கொடுக்க போறோம். அவர் ஃபாலோ பண்ற இந்த ஒர்க் ஃப்ளோவை பாருங்க, எவ்வளோ சிம்பிளா இருக்கு. ஸ்டெப் 1, ஆப்போட லுக்குக்காக ஒரு கமெண்ட் எழுதுறது. ஸ்டெப் 2, தேவைப்படுற ஃபோட்டோஸ், அதாவது ஷூ ஃபோட்டோஸை ஆட் பண்றது. ஸ்டெப் 3, ஏஐ அனாலிசிஸ்க்காக ஒரு ஏபிஐயை கனெக்ட் பண்றது. அவ்வளோதான். இந்த 3 ஸ்டெப்பை யார் வேணும்னாலும் பண்ணலாம். இந்த ஸ்லைட்ல இந்த ஆப்புக்கு பின்னால இருக்கிற டெக் டீமை பாருங்க. வீபோ கோட் ஆப் தான் நம்மளோட வேலை செய்யற இடம், நம்மளோட பிளாட்ஃபார்ம். கிளாட் கோட் ஒரு திறமையான டிசைனர் மாதிரி யூஐயை சூப்பரா ரெடி பண்ணுது. அப்புறம் ஜெமினி ஃபிளாஷ், இதுதான் நம்ம எக்ஸ்பர்ட். போட்டோவை அனலைஸ் பண்றது இதோட வேலை. இந்த 3 பேரும் சேர்ந்து தான் இந்த மேஜிக்கை நிகழ்த்துறாங்க. ஏபிஐனா என்னன்னா டெக்னிக்கலா யோசிச்சு பயப்படாதீங்க, ரொம்ப சிம்பிள். அது 2 சாஃப்ட்வேரை இணைக்கிற ஒரு பாலம் மாதிரி. இங்க இந்த பாலம் நம்ம ரேட் மை கிக்ஸ் ஆப்பையும் அதோட மூளையா வேலை செய்யற ஜெமினி ஏஐயையும் கனெக்ட் பண்ணுது. அதனால தான் நம்ம ஆப்பால போட்டோஸை அனலைஸ் பண்ண முடியுது. சரி, ஐடியா, டிசைன், டெக்னாலஜின்னு எல்லாம் பார்த்துட்டோம். இப்ப நாம எல்லாரும் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருந்த அந்த மொமெண்ட் வந்தாச்சு. முழுசா வேலை செய்யற ரேட் மை கிக்ஸ் ஆப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஆப் ரெடி. வாங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அந்த டெவலப்பரோட எக்ஸைட்மெண்ட் நமக்கும் வருதுல்ல. பூம், இதோ ஆப்போட மெயின் ஸ்கிரீன். அவர் கேட்ட மாதிரியே ஷூஸ் எல்லாம் ஸ்க்ரோல் ஆகுற அந்த நியோ ப்ரூட்டலிஸ்ட் யூஐ பார்க்கவே செமையா இருக்குல்ல. இப்பதான் ஆப்போட முக்கியமான வேலையே நடக்குது. ஒரு ஷூ போட்டோவை அப்லோட் பண்ணதும் நம்ம ஜெமினி ஏஐ அதை அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. அண்ட் தி ரிசல்ட், திஸ் ஆப் இஸ் ஃபயர். அதாவது இந்த ஆப் சும்மா நெருப்பு மாதிரி இருக்குன்னு சொல்றாரு. அந்த ஒரு வார்த்தையே போதும் இந்த சோஃபாவில் ஆரம்பிச்ச முயற்சி எவ்வளோ பெரிய சக்சஸ்ன்னு சொல்ல. ஆப் சூப்பரா வேலை செய்யுது. ஆனா இது வெறும் டெமோவோட முடியல. இப்ப நாம பார்க்க போறது தான் இந்த ப்ராசஸ்லயே ரொம்ப முக்கியமான ஸ்டெப். ஒரு ஆப்பை உருவாக்கி அதை உலகத்துல இருக்கிற எல்லாரும் யூஸ் பண்ற மாதிரி ஆப் ஸ்டோர்ல பப்ளிஷ் பண்றது எப்படி? வாங்க பார்க்கலாம். ஒரு ஆப்பை ஆப் ஸ்டோர்ல பப்ளிஷ் பண்றதுன்னா மாச கணக்குல ஆகிற ஒரு பெரிய வேலைன்னு நம்ம நினைப்போம். ஆனா இங்க பாருங்க, இந்த டூல் அதை வெறும் 3 சிம்பிள் ஸ்டெப்ஸா மாத்திருச்சு. இதுல ஹைலைட்டே என்னன்னா, இதுவும் போன்லயே நடக்குது. கடைசியா எக்ஸ்போன்ற இந்த டெக்னாலஜி பத்தி பார்க்கலாம். இது என்ன பண்ணுதுன்னா, உங்க ஐடியாவை ஒரு ஆப்பா மாத்தி அதை ஆப்பிள் ஆப் ஸ்டோர், கூகுள் பிளே ஸ்டோர்னு எல்லா இடத்துக்கும் கொண்டு போற அந்த மொத்த ப்ராசஸையும் நம்பவே முடியாத அளவுக்கு ஈஸியாக்குது. ஒரு சோஃபாவில் உட்காந்து கொஞ்ச நேரத்துல ஒரு ஆப்பை உருவாக்க முடியும்னா இனிமே என்னெல்லாம் சாத்தியான்னு யோசிச்சு பாருங்க.
கோடிங்கே தெரியாத ஆயிரக்கணக்கான பேரோட கனவு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இனிமே நிஜமாகலாம். இந்த டெக்னாலஜி உங்க கையில கிடைச்சா நீங்க என்ன உருவாக்குவீங்க? யோசிச்சு பாருங்க. இனிமே சாத்தியங்களுக்கு எல்லையே இல்ல.